everyone, welcome to கிளிஞ்சல். நான் வனிதா. கிளிஞ்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் வந்து அட்ரஸிங் மோட்ஸ் ஆஃப் 8085. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ரஸிங்னா என்ன? இப்போ சப்போஸ் யாரோ உங்களை வந்து அட்ரஸ் கேட்குறாங்க, என்ன சொல்வீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே தான் இங்கேயும் அட்ரஸிங் மோட்ஸ் ஆஃப் 8085 பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஆப்ரன்ஸ், அதாவது டேட்டா எங்கேருந்து வருதுன்னு சொல்ல போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டா எங்கெல்லாம் இருக்கலாம், டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கலாம், அப்படின்னா ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்கலாம், இல்லை மெமரியில் இருக்கலாம், இப்படி எங்கே வேணால் இருக்கலாம் இல்லையா? இப்படி டேட்டா எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறது தான் வந்து அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த மேனர் இன் விச் ஆப்ரன்ஸ் ஆர் கிவன் இன் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எந்த விதத்தில் நீங்கள் ஆப்ரன்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறது தான் வந்து அட்ரஸிங் மோடோட டெஃபினேஷன். ஓகேவா? இதில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. இமீடியட் அட்ரஸிங் மோட், ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், டைரக்ட் அட்ரஸிங் மோட், இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், தென் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட். இந்த டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸோ இதுக்கு வந்து அட்ரஸிங் மோட்ஸ் தான் என்னென்னு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோ ப்ராசஸர் புக்கு நான் வாங்க போகிறேன்னு அசைவ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஒன்று, என் ஃப்ரெண்ட் அந்த புக்கு இருந்தால் நான் டேரெக்டாக வாங்கிப்பேன் இல்லையா? அது வந்து இமீடியட் அட்ரஸிங் மோடுக்கு எக்ஸாம்பிள். அதாவது இமீடியட்டாக புக்கை நான் வாங்கிக்கிறது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் நான் உடனே வாங்கிக்குவேன். ஸோ இது வந்து இமீடியட் அட்ரஸிங் மோட் மாதிரி ஆக்ட் ஆகும். வேறு என்ன பண்ணலாம்? ஏதாவது லிங்க் கொடுக்கலாம். புக்கோட லிங்க் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லிங்க் ஓப்பன் பண்ணால் அந்த புக் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ மாதிரி லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் புக்கை வந்து ரீட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் மாதிரி. ஸோ ஏதோ ரெஜிஸ்டருக்குள்ளே அந்த புக்கோட கண்டென்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? எனக்கு அந்த புக்கு விற்கிற ஷாப்போட அட்ரஸ் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ எனக்கு அந்த புக் எங்கே கிடைக்கும்னு அந்த ஷாப்போட அட்ரஸ் தெரியும். அந்த அட்ரஸ் எனக்கு கிடைச்சா நான் என்ன பண்ணலாம், அந்த ஷாப்பில் போய் புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேரக்ட் அட்ரஸிங் மோட் மாதிரி. அதாவது நீங்கள் வந்து அந்த புக் ஷாப்போட அட்ரஸை டேட்டா கொடுத்துட்டீங்க, ஸோ தட் நாங்கள் போய் புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம்? எனக்கு புக் ஷாப் அட்ரஸ் கரெக்டாக தெரியாது, ஆனால் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பிளேஸ், ஒரு ஃபேமஸான பிளேஸ் எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த பிளேஸை சொல்லி இந்த பிளேஸில் பக்கத்தில் தான் புக் ஷாப் இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கணும்னு சொல்லலாம். இது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து ஷாப்போட அட்ரஸ் டேட்டா தரல, ஸோ புக்கு டேட்டா போய் வாங்க முடியாது. பட் என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஏதோ ஒரு லொக்கேஷன் சொல்கிறீங்க, அது பக்கத்தில் புக் ஷாப் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் இன்டைரக்டாக அட்ரஸ் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுக்கு எக்ஸாம்பிள். வேறு என்ன பண்ணலாம்? எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, நான் கூகுளில் போய் மைக்ரோ ப்ராசஸர் வச்சா எனக்கு டீட்டெயில்ஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோடுக்கு எக்ஸாம்பிள். ஸோ எதுவுமே டேட்டா எங்கேயுமே சொல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுளில் போய் மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சதுன்னா இந்த டைப்ஸும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ டைப்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இமீடியட் அட்ரஸிங் மோட். இது நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? என் ஃப்ரெண்ட்ட புக்கை தான் நான் உடனே அவன்கிட்ட வந்து வாங்கிக்குவேன் இல்லையா? ஸோ டேட்டா ப்ரெசன்ட் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப். அதாவது நீங்கள் டேட்டாவை எங்கேயும் போய் தேட வேணாம், இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மூவ் இமீடியட் A,22. ஸோ இங்கே 22ங்கிறது டேட்டா. ஓகேவா? இது ரெண்டுமே ஆப்ரன்ஸ் தான். இந்த 22 டேட்டா இது என்ன ஆகும்னா ஏ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகும். மூவ் இமீடியட், ஐ ஃபார் இமீடியட் அப்படின்னா இமீடியட் வேல்யூ ஸ்டோர் ஆகும்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரெஜிஸ்டரில் 22ங்கிற டேட்டா வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LXI B,8000. இங்கே எக்ஸ்ன்றது வந்து ரெஜிஸ்டர் பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பேர் எக்ஸ்னா ஐ ஃபார் இமீடியட் அட்ரஸிங் மோட். ஸோ டேட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ரெஜிஸ்டர் பேர் என்ன டெவலப் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ பி அண்ட் சி ரெஜிஸ்டர் பேர் சேர்ந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் இங்கே டி இருந்தால் டி அண்ட் இ பேர் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ பி வந்து மற்ற ரெஜிஸ்டர் கூட பேர் ஆகுது, சி கூட மட்டும்தான் பேர் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 8000 டேட்டா வந்து எங்கே சேவ் ஆகும்? பி அண்ட் சி ரெஜிஸ்டர்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஹையர் பை, அதாவது 80ன்ற வேல்யூ வந்து பி ரெஜிஸ்டர்லையும் 00ங்கிற வேல்யூ வந்து சி ரெஜிஸ்டர்லேயும் போய் ஸ்டோர் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் B becomes 80 and C becomes 00. ஸோ டேட்டா இமீடியட்டாக வந்து இந்த ரெஜிஸ்டர் பேரில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பார்க்கும்போது தெரியுது இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன். ஏன்னா டேட்டா எங்கேயும் போய் ரிசீவ் பண்ண அவசியம் இல்லை. இங்கே உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேட்டா இருக்கிறதுனால எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அண்ட் தென் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா பிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட சைஸ் வந்து 2 byte. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பைட், டேட்டாக்கு ஒரு பைட், அப்படி 2 byte எடுத்துக்கும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 bytes எடுத்துக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பைட்டா, இந்த 2 byte டேட்டா இல்லையா? ஸோ 1 + 2 3 bytes.
ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனோட லென்த் வந்து இங்கே ரொம்ப அதிகம், அதான் வந்து இதோட ட்ராபேக். பிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதோட ட்ராபேக். நெக்ஸ்ட் தான் பார்க்க போகிறது ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். நேம்லே தெரியும் இல்லையா, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் டேட்டா எங்கே இருக்க போகுது, ரெஜிஸ்டரில் இருக்க போகுது. இதெல்லாம் நமக்கு ரெஜிஸ்டர்ஸ் இங்கே 8085 பொறுத்த வரைக்கும் ABCDEH இதெல்லாமே ரெஜிஸ்டர்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ஸில் இங்கே வேணால் உங்கள் டேட்டா இருக்கலாம். இதான் வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்க்கு எக்ஸாம்பிள், மீனிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூவ் A, B. இங்கே என்ன ஆகும், பி ரெஜிஸ்டரில் இருக்க டேட்டா ஏக்கு மூவ் ஆகும். இங்கே பாருங்கள், ஏவும் ரெஜிஸ்டர் தான், பியும் ரெஜிஸ்டர் தான். அதனால் அது வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னு சொல்கிறோம். ஆப்ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டராக மட்டும்தான் இருக்கும். இங்கே என்ன ஆகும்னா பி ரெஜிஸ்டரில் இருக்க டேட்டா வந்து ஏ ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். சப்போஸ் பியில் வந்து உங்களுக்கு 22 வேல்யூ இருந்ததுன்னா இப்போ ஏல வந்து என்ன ஆகும், 22 வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ சப்போஸ் எனக்கு பியில் 22 இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு என்ன ஆகும், ஏல இருக்க வேல்யூ 22 வரும். அட் த சேம் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பியில் இருக்க வேல்யூ எரேஸ் ஆகாது. யூஆர் ஜஸ்ட் காப்பிங் டேட்டா. உங்கள் வந்து எரேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணல, யூஆர் ஜஸ்ட் காப்பிங். ஸோ பியிலையும் சேம் வேல்யூ இருக்கும், நீங்கள் இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது தான் அது எரேஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் ஏல இருக்க வேல்யூ 22 மாறும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் INXD. எக்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், போன இன்ஸ்ட்ரக்ஷன் போன அட்ரஸிங் மோட்லேயே பார்த்தோம் இல்லையா. எக்ஸ்ன்றது என்ன டெவலப் பண்ணுது, ரெஜிஸ்டர் பேரை டெவலப் பண்ணுது. ஸோ அப்போ டினா என்ன ரெஜிஸ்டர் கூட சேர்ந்துருக்கும், இ கூட சேர்ந்துருக்கும். ஸோ டிஇ ரெஜிஸ்டர் பேர் வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம். INXனா என்ன, இன்க்ரிமெண்ட் சொல்கிறீங்க. ஸோ டிஇ ரெஜிஸ்டர் பேர் சப்போஸ் எனக்கு 8000 அப்படி இருந்ததுன்னா இப்போ என்ன ஆகும்னா +1 ஆட் ஆகும். ஸோ அப்போ டிஇயில் இப்போ என்னவாக இருக்கும், 8001ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் டியில் ஹையர் பைட் வேல்யூவும் இயில் லோவர் பைட்டும் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி 8000 இருந்ததுன்னா அது 8001 மாறி இருக்கும். ஓகேவா? இந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா A, B இன்ஸ்ட்ரக்ஷன் டி இன்க்ரிமெண்ட் டி இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். டேட்டா வந்து நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம், ரெஜிஸ்டர் இருக்குன்னு தெரியும். ஸோ அப்படியே கெட் பண்ண போகிறீங்க. அதனால் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன். அகெயின் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே தான் இருக்குது, வெளியே இல்லை. அதனால எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். தென் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இது ட்ராபேக்னு சொல்ல முடியாது, பட் இங்கே ட்ராபேக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இம்மீடியட்டை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இம்மீடியட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும், இங்கே வந்து டேட்டா எங்கே இருக்க போது, ரெஜிஸ்டரில் இருக்க போது. அவ்வளோ, அதனால் இது காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. பட் இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்ரஸிங் மோடு. அகெயின் நேம்லேயே இருக்குது. டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா என்ன, ஆப்பரோட அட்ரஸ், அதாவது டேட்டாவோட அட்ரஸ் வந்து டேரெக்டாக கொடுக்க போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அங்கே சொன்னோம் இல்லையா, புக் ஷாப்போட அட்ரஸ் நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து டேட்டாவோட அட்ரஸ் வந்து டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும். புரியுதா? எக்ஸாம்பிள் பாருங்கள், LTA 8000 எடுத்திருக்கோம். அதாவது LTA லோட் அக்குமுலேட்டர்னு அர்த்தம். அந்த 8000ன்றது நமக்கு அட்ரஸ் இல்லையா, இந்த அட்ரஸில் இருக்கிற டேட்டாவை அக்குமுலேட்டரில் லோட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. சப்போஸ் 8000 இது மெமரின்னு வச்சுக்கோ. நம்ம இந்த மெமரியில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் 8000 அட்ரஸ்க்குள்ளே சப்போஸ் 22 அப்படிங்கிற டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டா என்ன ஆகும், ஏ ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8000 அந்த மெமரிக்குள்ளே இருக்கிற டேட்டா 22 வந்து ஏ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். புரியுதா? 8000ங்கிறது மெமரி அட்ரஸ், அந்த மெமரி அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை தான் நீங்கள் ஏல ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏ பிகம்ஸ் 22. நெக்ஸ்ட் பாருங்கள் IN03 அப்படின்னா என்னென்னா 03 அப்படிங்கிற அந்த அட்ரஸில் இருக்கிற இது அட்ரஸ் தான் இல்லையா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அட்ரஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த அட்ரஸில் இருக்கிற டேட்டா வந்து ஏ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 03ங்கிறது ஒரு போர்ட் அட்ரஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த அட்ரஸ்க்குள்ளே என்ன டேட்டா இருக்குமோ அந்த டேட்டா சப்போஸ் இங்கே 20 எடுத்துக்கோங்க, அந்த டேட்டா வந்து ஏல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ LTA அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஏல என்னவா மாறும், 20ன்னு மாறிடும். இங்கே பாருங்கள் ஓவர் ரைட் ஆகுது. புரியுதா? நீங்கள் இன்னொரு டேட்டாவை மாற்றும் போது தான் பழைய டேட்டா வந்து எரேஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏ பிகம்ஸ் 03ல் இருக்க வேல்யூ, ஸோ 20. ஓகேவா? இந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அட்ரஸ் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க போது. ஸோ நீங்கள் டேட்டா அந்த அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை கெட் பண்ணிட்டு வந்து எங்கே தெரியும் அங்கே லோட் பண்ண போகிறீங்க. அதனால் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் தென் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 பைட்டா, இந்த டேட்டா 2 பைட் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் என்ன 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 பைட்டு, டேட்டாவும் 1 பைட்டு. ஸோ 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் இது. ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லார்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்கிறோம்.
ரிஜிட் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டாம், இதே நான் வந்து 8010 இருக்க டேட்டாவை ரீட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷனையே மாற்றணும். சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கனால இது ரிஜிட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எனக்கு புக் ஷாப் அட்ரஸ் தெரியாது, ஆனால் புக் ஷாப் பக்கத்தில் என்ன ஃபேமஸ் பிளேஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறோம், அட்ரஸை இன்டேரக்டாக சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இங்கே பாருங்கள், அட்ரஸ் ஆஃப் தி ஆப்ரண்ட் இஸ் கிவன் இன்டைரக்ட்லி, அதாவது டேட்டா சொல்ல மாட்டீங்க, இன்டேரக்டாக சொல்லுவீங்க. அப்போ எங்கே இருக்கும் அட்ரஸ் கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பேரில் இருக்கும். த அட்ரஸ் ஆஃப் ஆப்ரண்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் பை ரெஜிஸ்டர் பேர். ஸோ ரெஜிஸ்டர் பேருக்குள்ளே அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்குள்ளே இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. புரியுதா? எக்ஸாம்பிள் பாருங்கள், மூவ் A, M. இங்கே எம்னா ரெஜிஸ்டர் பேர் நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து எம்ங்கிறது ஹெச்எல் ரெஜிஸ்டர் பேர் இண்டிகேட் பண்ணும். இப்போ ஹெச்எல் ரெஜிஸ்டர் பேரில் சம் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, இந்த வேல்யூஸை அட்ரஸாக அசியூம் பண்ணிக்கும். ஸோ பாருங்கள், அட்ரஸ் நம்ம டேட்டா இங்கே தரல, அட்ரஸ் வந்து ரெஜிஸ்டர் பேருக்குள்ளே இருக்குது. இந்த சப்போஸ் நான் இங்கே வந்து 1 2 3 4 அசியூம் பண்ணுறேன், அதாவது ஹெச்சில் 1 2 இருக்கும், எல்ல 3 4 இருக்கும். இந்த அட்ரஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஏ ரெஜிஸ்டருக்கு கால் பண்ணுவீங்க. ஸோ பாருங்கள், இங்கே அட்ரஸ் நம்ம கொடுக்கல, இந்த 1 2 3 4 தான் அட்ரஸ் நம்ம கொடுக்கல. அட்ரஸ் எங்கே இருக்குது, ரெஜிஸ்டர் பேருக்குள்ளே இருக்குது. அந்த ரெஜிஸ்டர் பேருக்குள்ளே இருக்க அட்ரஸில் சம் டேட்டாஸ் இருக்கும். சப்போஸ் அகைன் நான் 22 எடுத்துக்கிறேன். இந்த 22ங்கிற டேட்டா வந்து ஏ ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ எம்னா என்ன, ஹெச்எல் ரெஜிஸ்டர் பேர். அதில் என்ன வேல்யூ இருக்குது, 1 2 ஹெச்லையும் 3 4 எல்லையும் இருக்குது. இது நமக்கு என்னது, ஆக்சுவலி அட்ரஸ். ஸோ அட்ரஸ் டேட்டா இல்லை, அட்ரஸ் வந்து மெமரிக்குள்ளே இருக்குது. இந்த அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டா 22, இது டேட்டா நான் சொல்கிறேன். இந்த டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகுன்னு சொல்கிறீங்க, ஏ ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறீங்க. ஸோ ஏ ரெஜிஸ்டருக்குள்ளே இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நவ் ஏ பிகம்ஸ் 22. ஸோ புரிஞ்சுதா இந்த ஆப்ரேஷன்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், STAXB, அதாவது ஸ்டோர் அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா என்ன டெவலப் பண்ணுது, ரெஜிஸ்டர் பேர் டெவலப் பண்ணுது. அப்போ ஸ்டோர் அக்குமுலேட்டர்னால் அக்குமுலேட்டரில் இருக்க டேட்டாவை எங்கேயோ ஸ்டோர் பண்ண போகிறீங்க. எங்கே, ரெஜிஸ்டர் பேரில். எந்த ரெஜிஸ்டர் பேர், பின்னு கொடுத்துருக்கோமா, அப்போ அதுக்குள்ளே என்ன பேர் ஆகும், சி தான் பேர் ஆகும். அப்போ ஏல இருக்க வேல்யூ வந்து பிசி ரெஜிஸ்டர் பேர் சொல்கிற அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் ஏல அகெயின் நம்ம 22 எடுத்துக்கலாம், ஆல்ரெடி ஏ 22 இருக்குல்ல, இது எங்கேயோ போய் ஸ்டோர் ஆகணும். எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், பிசி ரெஜிஸ்டர் பேர் சொல்கிற அட்ரஸ். இது சொல்கிற அட்ரஸ் சப்போஸ் நான் வந்து 8076 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பியில் 80 இருக்குது, சியில் 76 இருக்குது. இந்த அட்ரஸ்ஸு நான் சொல்கிறேன், அதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. இப்போ 22 எங்கே ஸ்டோர் ஆகும், மெமரியில் 8076 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில், இந்த அட்ரஸில் வந்து உங்கள் ஏல இருக்க வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ புரியுதா? ஸ்டோர் அக்குமுலேட்டர் என்ன, ஏல இருக்க வேல்யூ ஸ்டோர் பண்ண. எங்கே ஸ்டோர் பண்ணணும், பிசி ரெஜிஸ்டர் பேர் என்ன அட்ரஸ் சொல்லுதோ அங்கே ஸ்டோர் பண்ண சொல்கிறீங்க. பிசி ரெஜிஸ்டர் என்ன அட்ரஸ் சொல்லுது, 8076 சொல்லுது. ஸோ இந்த அட்ரஸ்க்குள்ளே ஏல இருக்க வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ புரிஞ்சுதா? இந்த அட்வான்டேஜ் பாருங்கள், ஃப்ளெக்சிபிள் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணியே டேட்டாஸ் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுற அவசியம் இல்லை. அகெயின் லூப்ஸ் வந்து பாசிபிள், அதாவது நீங்கள் சேம் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ரிப்பீட்டடாக அந்த லைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நீங்கள் எதுக்கு ப்ரோக்ராம் மாற்றணும் அவசியம் இல்லை, லூப்ஸ் யூஸ் பண்ணி அதே லைன்ஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதனால இது லூப்ஸ் இங்கே பாசிபிள்னு சொல்கிறோம். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஏன் காம்ப்ளெக்ஸ்னால் நமக்கு பார்த்தீங்களா அட்ரஸ் டேட்டா இல்லை, வேறு ரெஜிஸ்டர் பேருக்குள்ளே போய் நீங்கள் அட்ரஸை கெட் பண்ணி அந்த அட்ரஸ் கூட கெட் பண்ணி அப்புறம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுன்றதுனால இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட். அதாவது அங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் எங்கேயும் புக்கெல்லாம் போய் வாங்க வேணாம், தேட வேணாம், கூகுளில் நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் கிடச்சிடும் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே போதும், அதே ஆப்ரண்ட் எடுத்துக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப் ஹேஸ் தி ஆப்ரண்ட். அப்போ இதுக்கு தனியாக ஆப்ரண்ட் எதுவும் தேவையில்லை. அப்படின்னா வேறு எப்படி சொல்லலாம்னா, இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி ஆப்ரண்ட் டு ஒர்க். இதுக்கு இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், RAL இல்லை ஏதாவது ஆப்ரண்ட் உங்களுக்கு தெரியுதா, இல்லை இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்னா, ரொட்டேட் லெஃப்ட் அக்குமுலேட்டர். ஸோ அக்குமுலேட்டரில் இருக்க வேல்யூவை லெஃப்ட் ரொட்டேட் பண்ண சொல்கிறீங்க. அதாவது அக்குமுலேட்டரில் இருக்க வேல்யூ வந்து லெஃப்ட் சைட் ரொட்டேட் ஆகும். 1 பிட் மட்டும் லெஃப்ட் சைட் ரொட்டேட் ஆகும். சப்போஸ் இப்போ அக்குமுலேட்டரில் 1 1 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். ஸோ என்னவாக இருக்கும் அது பிட்ஸில் சொல்லும் போது 0001
0001 இருக்கும். நீங்கள் ரொட்டேட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது 1 பிட் லெஃப்டில் மூவ் ஆகும். அதாவது இந்த 0 வெளியே போயிடும், இந்த 0 இங்கே வரும், இந்த 0 நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வரும். ஸோ இப்படி வரும், இந்த 0 இந்த இடத்துக்கு வரும். அகெயின் 001 இங்கே வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து 0 வந்து என்ரோல் ஆகும். ஸோ இப்போ இது வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 2 ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி 1 அந்த அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து இப்போ 2 மாறிடுச்சு. ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகும், அக்குமுலேட்டர் வேல்யூ 22 மாறிடும். ஸோ புரிஞ்சுதா, இங்கே ஆப்ரண்டே இல்லை பார்த்தீங்களா, அதான் இதோட இந்த இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோடோட மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஎம்ஏ அதாவது காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர்னு சொல்கிறீங்க. ஸோ அக்குமுலேட்டர் இருக்க வேல்யூ சப்போஸ் 2 இருந்ததுன்னா இது காம்ப்ளிமெண்ட் ஆகும். காம்ப்ளிமெண்ட்னா மீனிங் என்ன, ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸாக மாறும், ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸாக மாறும். இப்போ இங்கே வந்து 0 இருக்குது, என்ன மாறும் 1, இந்த 0 என்ன மாறும் 1, இந்த 1 என்ன மாறும் 0, இந்த 0 1, அகெயின் 1, இது 1, இந்த 0 இது 1. ஸோ அப்படியே ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆகும், ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸ் ஆகும் மாறிடும். இந்த வேல்யூ என்ன டிடி. ஸோ ஆஃப்டர் அந்த சிஎம்ஏ ஏல எந்த வேல்யூ இருக்குது, டிடி அப்படின்னு இருக்கு. இனிஷியலாக 1 இருந்தது, ஆர்ஏ கொடுத்ததுக்கப்புறம் 2 மாறிச்சு, சிஎம்ஏக்கு அப்புறம் அது டிடியாக மாறி இருக்கு. புரியுதா? ஸோ இங்கே ஆப்ரன்ஸ் எதுவுமே இல்லை, அதான் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோடோட மீனிங். நெக்ஸ்ட் இந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள், பார்த்தாலே தெரியுதுல ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு எதுவும் ஆப்ரன் தேவையில்லை, அதனால சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடாக ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது. ஸ்மால், இது 1 பைட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்ட்ரா பைட்டுக்கு தேவைப்படாதனால 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்மால்னு சொல்கிறோம் நம்ம. அது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிஜிட், அதாவது இது ஏல மட்டும் தான் ஒர்க் ஆகும், பியில் சியில் போய் நீங்கள் வந்து அதில் இருக்க வேல்யூவை காம்ப்ளிமெண்ட்டாக ரொட்டேட்டாக பண்ண முடியாது, அதனால் இது ரிஜிட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் கிளியராக புரிஞ்சுது இல்லையா? இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த டாபிக்ஸ் புதுசாக பார்க்கணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.